தண்ணீர் பற்றாக்குறை, விளைபொருள்களுக்கு உரிய விலையின்மை போன்ற பல பிரச்சினைகள் விவசாயிகளை வாட்டி வதைத்து வரும் சூழ்நிலையில் அவர்களுக்கு காலத்துக்கேற்ற புதிய யுக்திகளுடன் நம்பிக்கை வெளிச்சத்தை பாய்ச்சுகிறார் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு விவசாயி. அவர் என்ன செய்கிறார்? அவர் தரும் நம்பிக்கை என்ன? இப்போது பார்க்கலாம். ஸ்மார்ட் போனில் வாட்ஸ்அப்பை தேய்த்துக் கொண்டிருக்கும் இந்த விரல்களுக்கு சொந்தக்காரர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உப்பள்ளம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி திருமூர்த்தி. தென்னை, வாழை, மஞ்சள் ஆகியவற்றை ரசாயனமின்றி இயற்கை முறையில் பயிர் செய்த இவருக்கு நண்பர்களது யோசனை திருப்பு முனையாக மாறியது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குழுக்களில் உள்ள நண்பர்களுக்கு நேரடியாக விளைபொருட்களை விற்கும் யோசனைதான் அது. எனக்கு இவ்வளோ மஞ்சள் தூள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரின்ட்டு என்னோட அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எல்லாமே பகிர்ந்துருவேன். நம்ம கிலோ முந்நூறுரூவா, கொரியர் சார்ஜ் ஒரு 30 ரூபா அப்படின்னு சொன்னால் 330 ரூபா என்னோட அக்கௌண்ட்டில் கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் அது அப்படியே எனக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த அந்த இந்த இந்த நம்பரு, அவங்க பணம் கட்டின நம்பரு, அக்கௌண்ட் நம்பரு எல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் சரி இவங்க கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நெட்லேயே அப்படியே பார்த்துட்டு அவங்களுக்கு உண்டானது ஒரு வாரத்தில் அவங்க 1 கிலோ மஞ்சள் தூள் இல்லை 1 லிட்டர் தேங்காய் அப்படின்னு கேட்குற போது நான் இப்படி அனுப்பிச்சி வச்சுட்ருக்கேன். முதலில் தேங்காய் எண்ணெயை செக்கில் ஆட்டி விற்றவர், பிறகு இயற்கை முறையில் விளைந்த மஞ்சள், வாழை விற்பனை என அடுத்தடுத்த படிகளுக்கு முன்னேறினார். ஆரம்பத்தில் பக்கத்து சந்தையில் மட்டுமே விற்று கொண்டிருந்த இவரது பொருட்கள் தற்பொழுது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வழியாக திருப்பூர், கோவை, சென்னை என நகரங்களுக்கும் செல்லுகின்றன. விளைபொருட்களை நேரடியாக விற்பதால் குறைந்த விலைக்கு தர முடிகிறது. அதிகம் பேர் வாங்குவதால் நல்ல லாபமும் கிடைக்கிறது என்கிறார் திருமூர்த்தி. இதே நான் கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்து இது பண்ணியிருந்தாலும் எனக்கு சராசரியாக ஒரு 7,000 ரூபாலேருந்து 8,000 ரூபாக்குள்ளே தான் கிடச்சிருக்கு. இப்படி பார்க்குற போது எனக்கு 20,000 ரூபா கிடச்சிது. அப்போ நேரடியாக ஒரு 2-3 கை மாறுறதே நாம் தவிர்த்தாவே இப்போ இந்த அளவுக்கு லாபம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏன் எல்லாருமே செய்யக்கூடாது? தாராளமாக செய்யலாம். சூரிய ஒளி சக்தி பயன்பாடு, சொட்டு நீர் பாசனம் போன்ற முறைகளை பயன்படுத்தி உற்பத்தி செலவை குறைப்பதாக கூறுகிறார் திருமூர்த்தி. கால மாற்றத்திற்கேற்ப அடுத்தடுத்த கட்டங்களுக்கு மாறுவதே விவசாயிகள் தற்பொழுது சந்திக்கும் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் என்கிறார் அவர். அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனால் மட்டும்தான் நீங்கள் விவசாயத்தை காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு செயல் வடிவில் கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் இது யாருனாலையும் தவிர்க்க முடியாது. நஞ்சற்ற பொருட்களை நேரடியாக விற்பதால் பணம் கிடைப்பது மட்டுமல்ல, மனமும் நிறைகிறது என்கிறார் திருமூர்த்தி. சாகுபடி பரப்பையும் விளைபொருட்களின் விநியோக பரப்பையும் மேலும் மேலும் விரிவாக்குவதே தனது கனவு என்கிறார் திருமூர்த்தி. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்திரசேகரன்.